ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்களுடைய இந்த காதல் வந்து எதை சார்ந்து இருக்கு, இந்த காதல் வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக்க வேண்டியது என்ன இருந்திருக்கு, நீங்கள் என்ன கற்றுருக்கீங்க, இந்த காதல்ல இருந்து உங்களால் ஏன் மூவ் ஆன் ஆக முடிய மாட்டேங்குது, அதை பற்றின ஒரு ரீடிங் தான் இது. இப்போ நம்ம பைல் 1 பைல் 2 ரெண்டு இருக்குது. இதில் உங்களுக்கு எந்த பைல் ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கோ அந்த பைல் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களால் சூஸ் பண்ண முடியல அப்படின்னா கண்ணை மூடிட்டு மெடிடேஷன் பண்ணிவிட்டு உங்களுடைய மனம் எந்த பைலை சூஸ் பண்ண சொல்லுதோ அந்த பைல் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இது டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அப்போது இந்த ரீடிங்கை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் மட்டும்தான். உங்களுக்கு எது ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றதை விட்டுருங்க. இப்போ பைல் நம்பர் 1 சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங்கில் நம்ம போகலாம். இந்த காதல் வாழ்க்கையில் நீங்கள் என்ன கற்றுக்க வேண்டியது இருந்திருக்கு, இந்த காதல் வந்து உங்களுக்கு எது தொடர்புடையது, ஏன் உங்களால் மூவ் ஆன் ஆக முடியல, இதுதான் கேள்வி. இந்த காதல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆழமாக பதிஞ்ச ஒரு காதல். அதாவது இப்போ நீங்கள் லவ் பண்ண பர்சனுடைய இடத்த வேற யாருக்குமே ஈஸியாக உங்களால் கொடுக்க முடியாது. இன்னொரு பர்சனை வந்து உங்களால் அக்செப்ட் பண்ணிக்கவும் முடியாது. அந்த அளவுக்கு இந்த நபர் உங்களுடைய மனதில் ஆழமாக இடத்த பிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த நபருக்கு வந்து ஒரு சாய்ஸாக தான் இருந்திருக்கீங்க. அதாவது இப்போது அந்த நபர் உங்ககிட்ட பேசினாலுமே உங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களான்னு கேட்டால் கிடையவே கிடையாது. அந்த நபருடைய வாழ்க்கையில் வேற ஒரு நபரும் வந்து இருக்காங்க. ஒரு டைம் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க, இன்னொரு டைம் அந்த பர்சன் கிட்ட வந்து பேசுவாங்க. கொஞ்ச நாள் உங்ககிட்ட நல்லா பேசுவாங்க, அடுத்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ரீசன்னால சண்டை போட்டுட்டோ இல்லை ஏதாவது சொல்லிட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய உங்கள் காண்டாக்டை வந்து கட் பண்ணிவிட்டு அந்த நபர்கிட்ட போய் பேசுவாங்க. இந்த மாதிரி தான் உங்களுடைய தொடர்பு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது அந்த நபர் வருவாங்க, கொஞ்ச நாள் நல்லா பேசுவாங்க, அதுக்கப்புறமா போயிடுவாங்க. இந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் இந்த நபர் மேலே அதிகமான அன்பு, அக்கறை எல்லாமே வச்சுருக்கீங்க. அதாவது உங்களுடைய காதல் வந்து ரொம்ப புனிதமானது. இந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்பாங்க. நீங்கள் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருந்திருப்பீங்க. இந்த ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்புவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பெயின் வந்து அதிகமாக கொடுக்குது. அந்த நபரை இன்னொரு பர்சனுக்கு விட்டு கொடுக்க முடியாத அளவுக்கு இப்போ நீங்கள் மாறி இருக்கீங்க. அதாவது இந்த நபருடைய இடத்த உங்களாலேயும் யாருக்கும் கொடுக்க முடியல. அதே மாதிரி அந்த நபருடைய வாழ்க்கையில் வேற ஏதாச்சும் ஒரு பர்சன் வந்தாலும் அதை உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. உங்களுடைய இந்த கரண்ட் சிச்சுவேஷன் இப்போ எப்படி இருக்குன்னா, நீங்கள் நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் தான் இருக்கீங்க. இந்த நபர் வந்து உங்ககிட்ட சரியாக பேசுகிறதும் கிடையாது, சுத்தமாக கான்டாக்டும் இல்லை. இந்த மாதிரி தான் இருக்குது. இன்னும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து பேசுவாங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. சிலருக்கு வந்து சுத்தமாக நோ கான்டாக்டில் தான் வந்து இருக்குது. இப்படி இருந்தாலுமே நீங்கள் வந்து இந்த பர்சனுக்காக இன்னமும் வெயிட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கீங்க. இந்த வாழ்க்கையினால் வந்து உங்களுக்கு பெயின் வந்து அதிகமாக கொடுத்துருக்கு, வலிகளை அதிகமாக நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க. என்னத்தான் வலிகளை கொடுத்தாலுமே நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. எனக்கு இந்த பர்சன் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் இப்போ வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்களால் எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியலை. அதாவது உங்களுடைய வேலைகளை வந்து நீங்கள் அறகுறையாக செய்கிறது, ஒழுங்காக அதில் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறீங்க, உங்களை நீங்கள் சரியாக கவனிச்சிக்க மாட்டேங்கிறீங்க. இப்போ வேறு யாராச்சும் உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னால் கூட நீங்கள் மற்றவங்களுடைய பேச்சை எதுவுமே கேட்காம இருக்கீங்க. இந்த மாதிரி தான் உங்களுடைய சிச்சுவேஷன் இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷனில் உங்களுக்கு புதிய ஒரு அலைன்ஸ் வந்திருக்கும், அல்லது புதிய ஒரு பர்சன் வந்து உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் பேசியிருப்பீங்க. ஆனால் அவங்கள லிமிட்டாக நீங்கள் வச்சுருப்பீங்க. அந்த நபர் வந்து அதிகமான காதல் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்தாலுமே நீங்கள் அந்த காதலை பெருசுப்படுத்தாமல் இப்போ நீங்கள் யாருக்காக வெயிட் பண்ணுறீங்களோ, யாருக்காக வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்களோ அந்த நபருக்காக தான் உங்களுடைய வாழ்க்கையை வந்து நீங்கள் இப்போ அர்ப்பணிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த லவ் லைஃப் வந்து உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கான்னு கேட்டால் உங்களுக்கு இது சந்தோஷமே கிடையாது. சந்தோஷத்தையும் இது வந்து கொடுக்கல. இருந்தாலுமே உங்களால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்து இப்போ மூவ் ஆன் ஆக முடியல. ஏன்னா அவங்க கொடுத்த காதல் வலிகள் இது எல்லாமே வந்து உங்களுக்கு அதிகமாக பாதிச்சிருக்கு. இருந்தாலுமே அந்த நபர் உங்கள்கிட்ட காட்டின அந்த லவ், ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களை இன்னும் அந்த நபர் வேணும் அப்படின்னு தான் ஹோல்டு பண்ணி வச்சுருக்கு. நீங்கள் விரும்பக்கூடிய இந்த பர்சன் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ரொம்ப டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக இருப்பாங்க. அவங்க சொல்கிறதான் கேட்கணும், அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் தான் இருப்பாங்க.
அதே மாதிரி இந்த பர்சன் வந்து ட்ரிங்க் அடிக்ட் பர்சனாக இருப்பாங்க. ஒரு சிலருக்கு இந்த மாதிரி இருக்கு. சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நபர் வந்து ட்ரிங்க் பண்ணுறதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அவங்க ஸ்டார்ட்டிங் வந்து நான் ட்ரிங்க் பண்ணவே மாட்டேன் அந்த மாதிரி பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் அதை கண்டுபிடிச்சிருப்பீங்க. இந்த நபர் அடிக்கடி உங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க அப்படின்னா, தேவைக்காக மட்டும்தான் வந்து பேசுகிறாங்க. அவங்களுக்கு பண தேவைகள் இருக்குது, இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு விஷயம் காரியம் ஆகணும் அப்படின்னா அதுக்காக மட்டும்தான் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. அந்த பணம் நீங்கள் கொடுக்கல அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சண்டை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னை விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பணத்தை வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தாலுமே அந்த நபர் வந்து என்கிட்ட நல்லா பேசுவாங்க, என் கூட இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் அவங்களுக்காக என்னத்தான் நீங்கள் செஞ்சாலுமே கொஞ்ச நாள் மட்டும்தான் அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த நபர் உங்ககிட்ட பேசுகிறத. அதுக்கப்புறமா அந்த பர்சன் வந்து திரும்பவும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி உங்ககிட்ட பேசாமல் விலகி இருப்பாங்க. ஆனால் இந்த நபர் வந்து உங்களுக்கு வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவுகள் வந்து உங்களால் எடுக்க முடியல. ஒரு சில நேரத்தில் இந்த ரிலேஷன்ஷிப் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் ஆன் பண்ணுறது நீங்கள் ரெடியாக இருக்கீங்க. ஆனால் அதே சமயத்தில் அடுத்த நிமிஷம் எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பவும் இந்த ரிலேஷன்ஷிப்புக்காக நீங்கள் வந்து எவ்வளோ வலிகள் தாங்க முடியுமோ, எவ்வளோ ஸ்டெப் எடுக்க முடியுமோ அந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆழமாக பதிஞ்ச ஒரு ரிலேஷன்ஷிப். அவ்வளோ சீக்கிரமாக இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து விட்டு உங்களால் வெளியே வர முடியாது. நீங்கள் சில நேரம் முடிவு எடுக்கிறப்ப கூட உங்களால் மனசார முடிவுகள் எடுக்க முடிய மாட்டேங்குது. கொஞ்ச நாள் ஒரு முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த முடிவை வந்து உங்களால் ஃபாலோ பண்ண முடியல. திரும்பவும் அந்த நபர்கிட்ட தான் நீங்கள் போய் நிற்கிறீங்க. இந்த மாதிரி தான் உங்களுடைய சிச்சுவேஷனே இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா இந்த காதலில் வந்து நீங்கள் உண்மையாக இருந்திருக்கீங்க, உண்மையான பாசத்தை கொடுத்துருக்கீங்க. ஆனால் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த நபர் அந்த மாதிரி இருக்காங்களான்னு கேட்டால் அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா அவங்க உங்ககிட்ட வாரது தேவைகளுக்காக மட்டும்தான் உங்ககிட்ட வராங்களே தவிர அவங்களுக்கு நீங்கள் பெரிய அளவுக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக தெரியலை. உங்களால் முடிவுகள் எடுக்க முடியலை, நீங்கள் குழப்பமாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கைக்கு உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஈவினிங் 7 மணிக்கு மேலே வானத்தை பார்த்து நிறைய ஸ்டார் வரும். அந்த ஸ்டாரை பார்த்து உங்களுடைய ப்ரேயரை நீங்கள் அந்த ஸ்டார் கிட்ட நீங்கள் சொல்லுங்கள். அதாவது உங்கள் மனசில் என்ன இருக்கோ அதுக்கான பதில் வேணும், இல்லை உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை நீங்கள் கேளுங்க. கண்டிப்பாக அதை உங்களுக்கு நடத்தி கொடுப்பாங்க. நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள். உங்கள் மனசில் உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வேண்டுதலாக வச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு கிடைக்கும். இப்போ உங்களுக்கு ஏஞ்சல் என்ன மெசேஜ் வந்து சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம். ஏஞ்சல் உங்களுக்கு சொல்ல வர மெசேஜ், இப்போ நீங்கள் அந்த பர்சன் கிட்ட காண்டாக்ட் பண்ணவோ இல்லை ஏதாவது நீங்கள் ஸ்டெப் எடுத்து போனீங்க அப்படின்னா அது ஃபெயில் ஆகும். இதுக்கான சரியான நேரம் இது கிடையாது. நீங்கள் வந்து அமைதியாக இருக்கணும். ஏன்னா இந்த நேரத்தில் வந்து நான் அந்த நபர்கிட்ட போய் பேசலாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு யோசனை தோணும். பேசினாலுமே வந்து உங்களுக்கான பாசிட்டிவ் ஆன்சர் அந்த நபர்கிட்ட இருந்து கிடைக்காது. ஸோ சரியான நேரம் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக இருங்க. எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய ஹார்ட் சக்ராவை வந்து ஹீல் பண்ணி எடுக்க முடியுமோ உங்களுடைய ஹார்ட் சக்ராவை வந்து நீங்கள் ஹீல் பண்ணி எடுங்க. நீங்கள் ஒரு விஷயம் செய்ய போகிறீங்க அப்படின்னா அதில் முடிவுகளை உடனுக்குடன் எடுக்காதீங்க. நிதானமாக பார்த்து யோசித்து அந்த விஷயத்தை பற்றி ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் முடிவுகள் எடுங்க. அதாவது இப்போ யாருக்காவது நீங்கள் பணம் கொடுக்குறீங்க, இல்லை ஏதாவது ஒரு வேலையில் போய் சேர்றீங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு பர்சனை வந்து அவசரமாக நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட அவங்கள பற்றி முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷனை வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா முடிவுகள் எடுங்க அப்படின்னு ஏஞ்சல் சொல்கிறாங்க. இது ஒரு ஜென்ரல் ரீடிங் மட்டும்தான். உங்களுக்கு எது ரெசனேட் ஆச்சோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க, மற்றதை விட்டுருங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் என்னை இன்ஸ்டா அல்லது மெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ பைல் நம்பர் 2 சூஸ் பண்ணவங்களுடைய ரீடிங்கில் நம்ம போகலாம். இந்த காதல் வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக்க வேண்டியது என்ன இருக்குது, நீங்கள் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து இழந்திருக்கீங்க. அந்த நபருக்காக நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய கூட இருந்த உறவுகளாக இருக்கட்டும், இல்லை உங்களுடைய பணமாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், அந்த நபருக்காக நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் உங்களுக்கு எந்த ஒரு பயனுமே கொடுக்கல. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை விட்டு சிதறி போயிடுச்சு. நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்கன்னா எதுவுமே இல்லாத ஒரு தனி மரம் மாதிரி இப்போ நீங்கள் இருக்கீங்க.
இந்த ரிலேஷன்ஷிப்புக்காக நீங்க பயங்கரமான எஃபோர்ட் போட்டிருக்கீங்க. பயங்கரமா நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க. என்னென்ன இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க செய்ய முடியுமோ, எவ்வளோ இறங்கி போக முடியுமோ, அந்த நபருக்காக நீங்க நெறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க. அவங்களுக்காக நீங்க வந்து ஒரு வேலை எடுத்து குடுக்குறதா இருக்கட்டும், இல்ல அந்த பெர்சன வந்து நம்ம லைஃப்ல நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு, அதுக்காக நீங்க வந்து பயங்கரமா வந்து ஒர்க் பண்றதா இருக்கட்டும். இந்த மாதிரி நீங்க பயங்கரமான ஒரு ஹார்ட் ஒர்க் எல்லாமே வந்து பண்ணியிருக்கீங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு முதுகுல குத்துன மாதிரி தான் லாஸ்ட்ல உங்களுக்கு வந்து பதில் கிடைச்சிருக்கு. சில நேரம் இந்த வலிகள்ல இருந்து நீங்க வெளியில வர முடியும். வெளியவும் நீங்க வந்திருக்கீங்க. ஆனா, திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த காதல்னால நீங்க வலிகள திரும்பவும் அனுபவிச்சிருக்கீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்ல நீங்க இருந்துக்கிட்டே, ஓகே இது இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரிலேஷன்ஷிப் கூட வந்து நீங்க போயிருக்கீங்க. ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஆனா, அந்த ரிலேஷன்ஷிப் கூட நீங்க முழுமையா இருக்கல. அதாவது அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு 50% தான் நீங்க அது வந்து எஃபோர்ட் போட்டீங்க. மீதி பெர்சன்டேஜ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, 0வா தான் உங்களுக்கு இருந்திருக்கு. ஏன்னா, இந்த ஒரு நபரால வந்து அந்த இடத்த வந்து உங்களாலேயும் யாருக்குமே குடுக்க முடியல. அந்த நபர் வந்து ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய பெர்சன் வந்து எவ்வளோதான் நல்ல பெர்சனா இருந்தாலுமே, உங்களால இதிலேருந்து ஹீல் ஆகி ஈஸியா வெளிய வர முடியல. அந்த பழைய அனுபவங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு வடு மாதிரி ஆயிடுச்சு. உங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு அப்படின்னா, இது ஒரு சோல்மேட் கனெக்ஷன காமிக்குது. இந்த சோல்மேட் கனெக்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னா, 2 பேருக்கு இடையில இருக்கக்கூடிய லவ், ரிலேஷன்ஷிப் பாண்டிங் எல்லாமே ரொம்ப சூப்பரா வந்து இருந்திருக்கு 2 பேருக்கு இடையிலயுமே. ஆனா, இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நபர் அல்லது நீங்க சொல்லியிருப்பீங்க, இது மேரேஜுக்கு வந்து போகுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. கன்ஃபார்ம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. சில நேரம் அந்த நபருடைய சைட்ல இருந்து உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்திருக்கலாம் இந்த மாதிரி. அதாவது இந்த ரிலேஷன்ஷிப் வந்து மேரேஜுக்கு போகுமான்னு எனக்கு தெரியாது. பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அப்படின்னு உங்ககிட்ட வந்து ஒரு ரீசன் சொல்லிட்டு இது பிரேக்கப் ஆயிருக்கும். இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து உங்களால எவ்வளோ ஹீல் பண்ணி வர முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க ஹீல் ஆயிட்டு வந்திருப்பீங்க. இருந்தாலும் மனசுல இருக்கக்கூடிய வடுக்கள் வந்து இன்னுமே வந்து உங்களுக்கு ஆறாம தான் இருக்கும். இது சிலருக்கு. சிலர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் இந்த ரிலேஷன்ஷிப்ல முட்டி மோதிக்கிட்டே தான் இருக்கீங்க. அவங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என்ன வேணாலும் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல தான் நீங்க இருந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இப்ப மனநிலை எப்படி இருக்கு? ஏன்னா இந்த காதல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு வடுவ குடுத்துருக்கு. இதுக்கு அப்புறம் வந்து இன்னொரு ரிலேஷன்ஷிப்பை வந்து உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா உங்களுக்கு இப்போ எதுலேயுமே நாட்டம் இல்லாத மாதிரி தான் நீங்கள் இருக்கீங்க. அதாவது உங்களுக்கு இன்னொரு வாழ்க்கையில் வந்து போகிறதுக்கான ஐடியா வந்து சுத்தமாக இல்லை. ஏன்னா உங்களுடைய மனம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வலிகள் ஆறாத்த வடுவாக மாறினதுக்கப்புறமா இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் போகிறதுக்கும் உங்களுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் நீங்கள் இன்னொரு ரிலேஷன்ஷிப்பை வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு நிலமை உங்களுக்கு இப்போ இருக்குது. ஏன்னா உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்கள் பேரண்ட்ஸ்னால. ஆனால் உங்களுக்கு இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் அதை உங்களால் வெளியே சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. இந்த மாதிரி தான் நீங்கள் இருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய பர்சனல் தேவைகளுக்காக இருக்கக்கூடிய சில முடிவுகள் வந்து உங்களால் எடுக்கவே முடியல. ஆனால் மற்றவங்க யாராவது உங்ககிட்ட வந்து பேசுகிறாங்க அப்படின்னா, நீங்கள் அவங்களுக்கு நல்ல ஒரு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் வழிகளாக பார்த்துருக்கீங்க. அதனால் மற்றவங்க கிட்ட வந்து நல்லா அட்வைஸ் பண்ணுவீங்க. இந்த நபர் வேண்டாம், இல்லை இந்த நபர் உனக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்து சொல்லக்கூடிய மனப்பக்குவங்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரீஸ் ஆகி நிற்கிறீங்க. எனக்கு வந்து எந்த இதுலேயும் வேண்டாம், எனக்கு எதுலேயுமே நாட்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய எமோஷனல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்குள்ளாடி அடக்கி வச்சிருக்கீங்க. அது கண்ணீராக கூட வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு உங்களுடைய நிலைமை இப்போ இருக்குது. இந்த சுச்சுவேஷன்ல இருந்து நீங்கள் ஹீல் ஆகணும் அப்படின்னா, நீங்கள் வேறு பிளேஸுக்கு வந்து கொஞ்சம் ட்ராவல் பண்ணுங்கள். வேறு புது இடங்களுக்கு போயிட்டு வாங்க. அப்போ உங்களுடைய மனம் அமைதியாகும். உங்களால் முடிஞ்ச உதவியை பிறருக்கு செய்யுங்க. அதாவது தான தர்மங்கள் எல்லாமே பண்ணுங்க. தெரு நாய்களுக்கு வந்து பிஸ்கட் கொடுங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு ஃபுட்டு கொடுங்க. அதே மாதிரி ரொம்ப முடியாதவங்களையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்ச காணிக்கையை வந்து நீங்கள் கொடுங்க. இல்லை அவங்களுக்கு வந்து ஃபுட்டு வாங்கி கொடுங்க. உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணுங்க. இந்த மாதிரி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஹீல் பண்ணி கொடுக்கும். நீங்கள் ரொம்ப தைரியமாக இருப்பீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சோல்மேட் கனெக்ஷனாக தான் இருந்திருக்கு. ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப் பிரியறதுக்கான ஒரு ரீசன் உங்கள் 2 பேருக்கு இடையில இருந்தக்கூடிய ஒரு ரீசன் கிடையாது. அதாவது பேரண்ட்ஸ்னால இருக்கும், இல்லை தேர்ட் பர்சனால இருக்கும், அல்லது பிற மனிதர்கள் சுற்றி இருக்கக்கூடிய சொசைட்டினால இருக்கும். இந்த மாதிரி தான் உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக்கப் ஆனதுக்கான காரணம். ஏஞ்சல் உங்களுக்கு இப்போ என்ன மெசேஜ் சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம். உங்கள் வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக வந்து பெரிய ஒரு ஹாப்பி இருக்குது. பெரிய ஒரு ஹாப்பிக்கான ஒரு சேஞ்சஸ் வந்து வரப்போகுது. ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், தான தர்மங்கள் பண்ணுங்கள், வேறு பிளேஸுக்கெல்லாம் போங்க அப்படின்னு. அதுவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சேஞ்சஸை வந்து கொடுக்கும். உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் உங்களை வந்து முழுமையாக நம்புங்க.
அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்து மேலே நம்பிக்கை வைக்கிறீங்களோ அதை முழுமையாக நீங்கள் பிலீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு நடக்கும். இப்போ இருக்க சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நபருக்கு உங்கள் மேலே பெரிய அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நீங்கள் பேசினாலுமே பிடிக்கலை அப்படின்னு சொல்லி தான் காரணம் சொல்லி விலகுவாங்க. அதுக்கு எதுக்குமே வந்து நீங்கள் பெரிய அளவுக்கு வந்து நீங்கள் அதை உள்வாங்கிக்காதீங்க. நான் சொன்ன மாதிரி நீங்கள் எதை நம்புகிறீங்களோ அதுதான் உங்கள் லைஃப்பில் நடக்கும். நல்ல ஒரு ஹாப்பி சேஞ்சஸ் இருக்குது. ஓகே காய்ஸ், இது பைல் நம்பர் 2 சூஸ் பண்ணவங்களோட ரீடிங். எது உங்களுக்கு ரெசனேட் ஆச்சோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றதை விட்டுருங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா நீங்கள் என்னை இன்ஸ்டா அல்லது மெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதில் எந்த பைல் சூஸ் பண்ணீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து உங்களுக்கு டேரோ கார்டு ரீடிங்கில் எந்தெந்த ரீடிங் வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ அது ரிலேட்டட் வீடியோவும் நம்ம சேனலில் வந்து அப்லோட் ஆகும். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும். இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.